ஹாய் கைஸ், வெல்கம் டு ஆதித்யா கேமிங். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஈவில் நந்த சீவர் எஸ்கேப் தான் பண்ண போகிறோம். சீவர் எஸ்கேப்னு சொல்ல முடியாது, ராஃப்ட் எஸ்கேப் இன் சீவர்னு வேணா வச்சுக்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் முடிக்க ட்ரை பண்ணுறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்படி தான் கொஞ்சம் எசக்கு முசுக்காக தான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, கண்டுக்காதீங்க. ஓகே கைஸ், இப்போ நம்ம வந்து ஈவல் நான் வெளியே வர அவளை வச்சு கொஞ்சம் ஃபன் பண்ணிட்டு போவோம். ஓகே, இவளுக்கு வந்து இந்த பேந்தமுடைய தீ ஒத்துக்காதுன்னு நினைக்கிறேன். இல்லை, எரியவே இல்லை. ஆமாம், நான் நிறைய யூடியூபர்ஸ் பார்த்துருக்கேன். அவங்க வந்துட்டு பேந்தமுடைய நெருப்பு வந்து ஈவல் நன் மேலே வச்சுருவாங்க. அப்படியே தகதன்னு நெஞ்சிட்டு போவோம். நம்ம சேனல்லே ஆல்ரெடி பண்ணியிருப்போமா இல்லைன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், எனக்கு மறந்துடுச்சு. ஓகே, ஈவன் நன்மையை திருப்பி வச்சு விட்ருவோம். பாவம் கிளவி கொஞ்சம் ஜாலியாக இருக்குது. இவ்வளோ வச்சு கொஞ்சம் ஃபன் பண்ணிக்கிட்டே அப்படியே நம்ம கேம் நல்லா ஃபன்னாக ஸ்டார்ட் பண்ணுவோம். இந்த வீடியோவில் நமக்கு கூட வந்து ஒரு ஸ்பெஷல் பர்சன் வந்திருக்காங்க. அவங்க வேறு யாரும் இல்லை, நம்ம கற்பனை தான். வாங்க, கற்பனை வந்ததுலேருந்து சைலண்ட்டாகவே இருக்கான். வந்து நான் மட்டும் போகிறது இல்லாமல் போன தடவை வந்துட்டு வேன் எஸ்கேப்பில் அப்படியே வீட்டுக்கு போயிட்டேன். வீட்டுக்கு போயிட்டு இவனையும் தூக்கிட்டு இப்போ சீவர் எஸ்கேப் பண்ணுவோமே வந்திருக்கேன். கருப்பு பூனை இருக்கியாடா? நான் பாட்டுக்கு வீட்டில் செவனேன்னு இருந்தேன். என்னைய பிடிச்சி தூக்கி போட்டு வந்துட்டேன். இப்போ என்னென்ன ரோகம்னா நடக்க போகுதுன்னு தெரியலை. வாங்க அப்படியே பார்ப்போம். என்ன கருப்பு பூனை சத்தம் மாதிரியே இருக்கே? கிளவி, கருப்பு பூனை சவுண்டு ஒன்றும் இல்லை, கருப்பு பூனையே தான் வந்திருக்கேன். ஆமாம் கிளவி, கருப்பு பூனை நானும் சேர்ந்து உன் வீட்டை விட்டு ஓட போனோம். கிளவி கொஞ்சம் நெட்டு கலந்துருச்சு கைஸ், அதனால வந்துட்டு அது எப்படி கொஸ்டினாக கேட்டுக்கிட்டே தான் இருப்போம். பேசுடா, பேசுடா டேய், இல்லாட்டி மூஞ்சில் பூரா விட்டுறேன் பார்த்துக்கோ. ஆடா பாவி, இப்படியாங்க பேசுவாங்க? நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. வீட்டில் என் ஃப்ரெண்டோடு இருந்தியா, அப்படியே வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் நம்மளை கலாய்க்கவும் கற்றுக்கிட்டான். நானே ஒரு டோங்கரி பீஸ் தான், அதனால என்னை ஈஸியாக கலாய்ச்சிட்டு போயிடுவான். நீங்கள் யாரும் என்னை கண்டுக்காது, நான் சொல்கிறத கண்டுக்காதீங்க. கேம் நம்மளுக்கு கான்சன்ட்ரேட் பண்ணுவோம். இன்னும் யாராவது இந்த வீடியோவை பார்க்குறவங்க லைக், ஷேர், சப்ஸ்கிரைப்ன்ற 3 பட்டனையும் உங்கள் பொண்ணான கைகளால் ப்ரெஸ் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறந்துடாமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் வந்துட்டு நோட்டிஃபிகேஷன் வந்து ஆலில் செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ்லாம் உடனே உங்களுக்கும் வரும். இப்போ வாங்க, நமக்கு க்ரோபார் கிடச்சிருச்சு. க்ரோபார் இஸ் ஸ்டார்டிங், ஒரு முக்கியமான பொருள். இந்த எஸ்கேப்லேயே ஒரு ஸ்டார்டிங்கில் ஒரு முக்கியமான பொருள் தேவைன்னா அது வந்துட்டு க்ரோபார் மட்டும்தான். நம்ம கருப்பு பூனைக்கு தெரியாதுல்ல ஈவல் நன்னுக்கு ஏன் கோஸ்டில் வந்திருக்கோம் அப்படின்னு. அவன்கிட்ட கேட்போம், அவனா சும்மா அதை கெஸ் பண்ணுறான்னு பார்ப்போம். வாங்க. பாவி, இவ்வளோ நேரம் கோஸ்டியாக விளையாண்டுக்கிட்டு இருந்தேன். இப்படி ஏன்டா அந்த கிளவிக்கிட்ட போய் பயந்து சாகுறேன்? உனக்கு என்ன லூஸாக பிடிச்சிருக்கு? லூஸு மாதிரி கோஸ்ட் போட்டு விளாண்டுக்கிட்டு இருக்கேன். நானாக அந்த இன்னும் ஈஸியாக விளாண்டுருப்பேன்டி. சார், நல்லா வாய் எடுக்கிறீங்கல்ல, விளாண்டு காட்டுங்க. வாங்க, விளாண்டு காட்டுங்க. வாங்க. ஓகே, நமக்கு வந்துட்டு நம்ம ஸ்டாப் கிளாக் 4 இருந்தது. அதில் வந்துட்டு ஒன்றே ஒன்று மட்டும் இது பண்ணியிருக்கோம். என்ன கிளவி கத்துற மாதிரி சத்தம் கேட்டது? ஏற முடியுதா? என்னை இப்படியே விட்டுருடா, நான் இப்படியே போயிடுறேன்டா. என்ன ஏதோ கீழே போட்ட மாதிரி சத்தம் கேட்குது? அங்கே யாராச்சும் இருக்கீங்களா? லூசு கிளவி, வீட்டுக்குள்ளேயே நீ நானும் கருப்பு பூனை மட்டும்தான் இருப்போம்.
இதில் யார் இருக்கீங்கன்னு சொல்லி கேட்டால் என்னடி நியாயம் கிளவி. எனக்கு வந்துட்டு இந்த கிளவியை போட்டு தள்ளுறதுக்கு அந்த பேந்தம் ஃபயரை தவிர வேறு எந்த வெப்பனும் தெரியலை. இந்த இது தெரியும், மாஸ்க் ஃபீஸ் கலெக்ட் பண்ணுறப்ப அப்போ வந்துட்டு ஒரு டால் இருக்கும்ல, எக்ஸ்ப்ளோசிவ் டால், அந்த டாலை மட்டும் வச்சு ஈவன் என்ன டெஸ்ட்ராய் பண்ண முடியும்னு தெரியும். அடுத்து வந்து இந்த crocodile கடிக்குங்க ஈவன் என்ன. ஆனால் நம்மளோட அன்லாக்கோ என்னவோ தெரியல, இந்த crocodile மண்டை ஈவன் என்ன கடிக்கவே இல்லை. நம்ம வந்துட்டு ஐஸ்கிரீம் 3ல் பார்த்தோம், அந்த crocodile 3லேயும் 8லேயும் பார்த்தோம்ல, அந்த crocodile இப்போ ஈவன்லேருந்து சீவர் எஸ்கேப் பார்க்க போகிறோம். சீவர் எஸ்கேப்புன்னு சொல்கிறதா இல்லை ராஃப்ட் எஸ்கேப்புன்னு சொல்கிறதா? ஓகே, ராஃப்ட் எஸ்கேப் அட் சீவர் அப்படின்னு போட்டு இந்த தம்ப்ளைன்லேயே பார்த்துருப்பீங்க, அதனால அப்படியே வச்சுக்குவோம். ராஃப்ட் எஸ்கேப் அட் சீவர் ஆர் சீவர் எஸ்கேப். சீவர் எஸ்கேப்னே போட்டுருவேன், கவலைப்படாதீங்க. நான் சேஞ்ச் பண்ணிடுவேன், வீடியோ போட்டோன்னே சேஞ்ச் பண்ணிடுறேன். ஒரு ஃபோட்டோ வச்சுருந்தேன் ராஃப்ட் எஸ்கேப் அட் சீவர்னு. அடுத்து வந்துட்டு திரும்பி எடிட் பண்ணி டெக்ஸ்ட்டை மட்டும் அந்த ராஃப்ட் எஸ்கேப் அட் சீவரை மட்டும் வச்சுட்டு சீவர் எஸ்கேப் அப்படின்னு போட்டுட்டேன். இது எல்லா யூடியூபர்ஸும் இது சீவர் எஸ்கேப்புன்றாங்க, ஸோ நம்மளும் சீவர் எஸ்கேப்னு சொல்லிடுவோம். கைஸ் இனிமேல் வந்துட்டு இந்த வாரத்துக்குள்ளே இந்த 31st சண்டேக்குள்ளே தான் உங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி ரெகுலராக வீடியோ வரும். நானே ஆக்சுவலி கொஞ்சம் லேட்டாக தான் வீடியோ போடுறேன். இந்த வீடியோ என்றைக்கு வருதுன்னு தெரியல, ஆனால் வந்துட்டு 26th நமக்கு வந்துட்டு வேன் எஸ்கேப் வந்திருக்கும். அந்த வேன் எஸ்கேப் வந்து பார்க்காத எல்லாருக்கும் வந்துட்டு வேன் எஸ்கேப்போடைய இது வந்துட்டு சீவரில் கொடுத்துருச்சு. சீவர் அதாவது டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். போய்மா இப்படியா இவங்கிட்ட அசிங்கப்படணும். அடுத்து நமக்கு வந்து மிஸ்டர் மீட் பண்ணலான் இருக்கோங்க. மிஸ்டர் மீட் பண்ணலாமா இல்லாட்டி கிராணி சாப்டர் 3 பண்ணலாமான்னு இந்த வீடியோடைய கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு நெக்ஸ்ட் வரும். இந்த வீடியோக்கு அடுத்து ஒரு போஸ்ட் கொடுக்குறேன். வந்துட்டு மிஸ்டர் மீட் கிராணி ஆர் ரோப்ளாக்ஸ் அப்படின்னு வந்துட்டு, ரோப்ளாக்ஸ் யாராவது மிஸ் பண்ணுறீங்கன்னா ரோப்ளாக்ஸ்ன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு உடனே ரோப்ளாக்ஸில் வேறு ஏதாவது கேம் போடுறேன். இந்த லூசு பையன் வந்துட்டு மாட்டி விடுறதுக்குன்னு இந்த மாதிரி கிளவிங்க வீட்டில் மட்டும்தான் வந்து விடுவான். பயங்கரமான வீடுகள், கிளவிகள் வீடுன்னு சொல்லிட்டு வீட்டு கிளவி ஐஸ்கிரீம்லேயே நான் வந்திருக்கேன். ஆமாம் வந்திருந்தேன், ஒரே ஒரு வீடை மட்டும் வந்திருந்தேன், அது எந்த வீடுன்னு எனக்கே தெரியலை. ஐஸ்கிரீம் பையில நம்ம வந்துட்டு மீட் பண்ணியிருந்தோம், இப்போ நம்ம திருப்பி மீட் பண்ணுறோம். இப்படிதான் லூஸ்மார் வளரட்டே இருக்கேன், வந்துக்காதீங்க. இப்போ நம்ம கேமுக்குள்ள போகலாம். கைஸ் நம்ம இப்போ crocodile பார்க்க போகிறோம், வாங்க. ஓகே, நான் லாஸ்ட்டில் ஒரு காமெடி காட்டுறேன். நான் வந்துட்டு எத்தனையோ தடவை ட்ரை பண்ணேன், அதில் எல்லாத்துலேயும் வந்துட்டு ஏதாவது ஆடு வந்துடும், இல்லாட்டி ஒன்று விட்டு எங்கே கண்டுபிடிக்கிறதுன்னு தெரியாமல் போயிடும். அந்த மாதிரி நிறையா ஐடியா இருக்கும். இந்த இது என்ன சொல்கிறது, இந்த சிங்கிங் ட்ராஃபியில் வந்துட்டு நான் இங்கே போட்டு வைக்கிறேன்னா அப்புறம் வந்து இந்த சிங்கிங் ட்ராஃபி எடுக்கிறப்ப என்ன நடக்குதுன்னு மட்டும் பாருங்கள். இப்போதைக்கு நமக்கு க்ரோபார் தேவைப்படாது, ஸோ நம்ம இங்கே போட்டு வச்சுருவோம். இந்த ரூமில் நம்ம வந்துட்டு ஸ்விட்சை ஃபிக்ஸ் பண்ண வேண்டியது இருக்குது. இங்கே ஸ்விட்சஸ் இருக்கான்னு செக் பண்ணிக்குவோம். எனக்கு போன தடவை அந்த கபோர்டில் தான் இருந்தது, அதான் நான் இங்கே வந்து ஃபஸ்ட் செக் பண்ணுறேன். ஓகே, இந்த கபோர்ட்லேயே இருக்குது, எடுத்துடலாம். ஸ்விட்ச் இங்கே இருக்குது. நமக்கு வந்துட்டு சிம்பிள் தான், இந்த எஸ்கேப்புக்கே வந்துட்டு 5 பொருள் தான் தேவைப்படும். கிராணியில் நம்ம வந்துட்டு சாப்டர் 1 to 5 வரைக்கும் முடிச்சுட்டு அப்படியே வந்துட்டு கிராணியில் வந்து இது பண்ணியிருக்க ஃபேன்மேட் கேம்ஸ்லாம் விளாடுவோம். கிராணி சாப்டர் 1 வந்து லீகசியில் வந்துட்டு நான் ட்ரை பண்ணி பார்த்தேன், நிறைய ட்ரை பண்ணி பார்த்தேன், வரலை. என்ன சொல்கிறது, ஈவல் லன்னுக்கு நம்ம இதோடு வரமாட்டோம். கிராணி
சாப்டர் 1ல் வந்துட்டு அந்த ரோபோ எஸ்கேப் வந்து வரல. அதாவது டோர் எஸ்கேப் அந்த மாதிரி எஸ்கேப் பண்ணால் தான் ஏதோ காயின்ஸ் மாதிரி கொடுப்பாங்க. அதுவும் எக்ஸ்ட்ரீம் மோடில் போனோம்மா. நம்ம ஈஸி மோடுக்கே தத்தளிச்சுக்கிட்டு இருக்கோம். எக்ஸ்ட்ரீம் மோட்னா எப்படி பண்ண போகிறான்னு தெரியல. ஓகே, இப்படிலாம் நம்ம போட்டு வைக்க முடியாது ஈஸியில். இங்கே பாருங்கள், வாட்டர் ட்ரைன் ஆயிடுச்சு. இப்போ வந்து இந்த ஃபிஷ் ட்ரோஃபி அங்கே போட்டுடலாம். இது வந்து இப்போதைக்கு தேவைப்படாது. அதனால் வந்து சைடு வருது. கொஞ்சம் சவுண்டையும் நான் ரொம்ப நேரமாக அந்த கிளவி பேச்ச சத்தத்தையும் காணும். நம்ம கலர் கருப்பு புனியோட சத்தத்தையும் காணும். பச்சை கலர் மோதலான்னு சொல்ல வந்தேன். அதான் பச்சைன்றது சைலண்ட் ஆகிடுச்சு, கலருன்றது மட்டும் வாயில் வந்துடுச்சு. சாப்பிடுவடி, நீ சாப்பிடுவ, நீ நல்லா சாப்பிடுவ. அதுக்கு நான் உன்னை வீட்டுக்குள்ள விட்டு வச்சிருக்கேன்ல, இதுவும் பேசுவேன், இன்னும் பேசுவேன். சாரி மேடம், இன்னும் தெரியாம சொல்லிட்டேன். நீ தயவு செய்து மன்னிச்சிருங்க மேடம். இனிமேல் மிஸ்டேக் ரிப்பீட் ஆகும். அசிங்கப்பட்டான் குரக்கடையில ஐயோ பாவம் crocodile. அப்படியே நீங்களும் இந்த வீடியோ இன்னும் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப்லாம் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தால் மறந்துடாமல் அந்த லைக் ஷேர் சப்ஸ்கிரைப்ன்ற பட்டனை உங்கள் பொண்ணான கைகளை ப்ரெஸ் பண்ணால் உங்களுக்கும் புண்ணியமாக போகும். எனக்கும் வந்துட்டு நம்ம சப்போர்ட்டர்ஸ்லாம் இருக்காங்கன்றது வந்துட்டு எனக்கும் தெரியும். நம்ம வந்துட்டு 20 சப்ஸ்கிரைபர்ஸ் அடிச்சிட்டோம் வெற்றிகரமாக. நம்ம இன்னும் வந்துட்டு மேலே வந்து லெவல் ஏறி போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. நான் அப்படி தான் வந்துட்டு போனதாக ட்ரை பண்ணேன். நான் ஒரு 3 கேம் விளாண்டுருப்பேன்னு நினைக்கிறேன். பிஃபோர் டே நைட்டு தான் விளாண்டேன். இப்போ வந்துட்டு இப்போ மார்னிங் ஒரு 2 தடவை விளாண்டேன், ஒரு ஆஃப்டர்நூன் விளாண்டேன். அந்த ஆஃப்டர்நூன் விளாண்டது தான் இந்த ஒரு ட்ராஃப்ட். ஆஃப்டர்நூன் விளாண்டதில் எஸ்கேப் ஆகிட்டேன். ஓகே, நம்ம இந்த கோடெலாம் நம்மளால் ஞாபகம் வச்சுக்கிற அளவுக்கு நமக்கு ஞாபக சக்திகள்லாம் கிடையாது. அதனால் நம்ம அதுக்கு தான் ஒரு ஆளை கூப்பிட்டு வந்திருக்கோம், கருப்பு பூனை கூப்பிட்டு வந்திருக்கோம். அவன்கிட்ட ஞாபகம் வச்சுக்க சொல்லுவோம். வாங்க. என்ன தம்பி என்னைய தேடுற மாதிரி தெரியுது? ஆமாண்டா, இப்போ தான் உனக்கு ஒரு நல்ல வேலை வந்திருக்கு. இந்த கேமுக்குள்ளே வந்ததுக்கே ஒரு உருப்படியான வேலை இப்போ தான் பார்க்க போகிறேன் நீனு. ஓகேவா? சரி சொல்லி தொலை. ஒரு கருவாடை துண்டுக்காக இவன் பின்னாடி வந்தேன். இப்படி ஒரு கிளை வீட்டுக்குள்ள மாட்டி விட்டுட்டானே நீயே ஒன்றும் கஷ்டப்பட்டு கண்டுபிடிக்கணும்னு அவசியம் இல்லை. இன்னும் கொஞ்ச நேரத்தில் அது சுற்றி ப்ளூ கலரில் இருக்கும். அதை பார்த்து நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். அங்கே அந்த லாக்கில் என்னென்ன பிக்சர் பார்த்தோம் ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கா இல்லையா? இல்லையே, மறந்துருச்சு. ஐயோ, எனக்கு தெரியும், இந்த மாங்காய் மலையை பற்றி நல்லாவே தெரியும், மறந்துடுவான்னு. அதுதான் நம்மளாலே ஞாபகம் வச்சுருக்கோம். வாங்க சொல்கிறேன். சூரியன் ரெக்க மேகம் கதவு. இப்போயாச்சும் ஒழுங்கா ஞாபகம் வச்சுக்கோ. நான் அங்கே போய் கேட்குறப்ப சொல்லணும். ஓகேவா? லூசு, நம்ம அதை ஞாபகம் வச்சுக்கிறது அங்கே வச்சுக்கணும். நம்ம இப்போ நம்பர் போட வர்றது இங்கே. அதனால இந்த பிக்சர் என்ன நம்பரில் இருக்குன்றதை தான் பார்க்கணும். லூசு, உன் இஷ்டத்துக்கு பேசாத. எனக்கு ஞாபகம் இருக்கு, நான் சொல்கிறத போடு. 2719 வந்துருச்சு. ஒரு கன்ஃபியூஷன்லேயே தான் சொன்னேன், ஒழுங்காக கரெக்டாக வந்துருச்சு. எஸ். என்ன ஏதோ சத்தம் கேட்ட மாதிரி இருக்கு. என்னோட சுற்றி ரொம்ப நேரமாக ரத்தம் காணாமல் வெயிட் பண்ணிட்டு இருக்கு. சீக்கிரம் வா, எனக்கு பசிக்குது. மேடம், எனக்கு நிறைய பசிக்குது மேடம். அதனால எனக்கு முதல்ல சாப்பாடு போட்டுட்டு நீங்க சாப்பிடுங்க மேடம்.
அட பாவிங்களா, எப்படிலாம் நம்மளை வச்சு பிளான் பண்ணுறாங்கன்னு பாருங்க கைஸ். இவ்வளோ மோசமாக பிளான் பண்ணுவாங்கன்னு நான் கனவெல்லாம் எதிர்பார்க்கல. நம்ம இப்போ வந்து தேட வேண்டிய பொருள் வந்து காக். டே கருப்பு போனால் காக். அந்த காக் கேட்குறதுக்குள்ளே நானே எடுத்துட்டேன். நானே போய் காக் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். நீயே எடுத்துட்டு ஏன்டா என்னைய டிஸ்டர்ப் பண்ற லூசு? ஒழுங்கா தேடாம லூஸ் மாதிரி. அப்படியே இன்னும் யாராவது இந்த வீடியோவை லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் எல்லாமே பண்ணாம பார்த்துட்டு இருந்தா மறந்துடாம எல்லாத்தையும் பண்ணிடுங்க. எங்களுக்கும் சப்போர்ட்டிவாக இருக்கும், உங்களுக்கும் நாங்கள் என்டர்டெயின் பண்ண மாதிரியும் இருக்கும். ஓகே கைஸ், அந்த நம்ம கருப்புனை சொன்னதே நீங்களாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்படியே நம்ம வந்துட்டு இன்னும் 2 வாட்டர் கெனஸ்டர் மட்டும்தான் எடுக்க வேண்டியது இருக்குது. நமக்கு 2 minutes to 3 minutes போதுமானது. அதனால் அதுக்குள்ளே எடுக்க பார்ப்போம். என்ன பெராண்டி ஆளே காணோம்? பெராண்டி பாட்டிக்கு பசியுதுப்பா, சீக்கிரம் வாப்பா. அப்படியே வீடியோவை லைக், சப்ஸ்கிரைப் எல்லாமே பண்ணாத பார்த்துட்டு இருந்தா எல்லாத்தையும் பண்ணிடுங்க. இல்லாட்டி உங்கள் வீட்டுக்கு வந்து உங்களையும் சுத்தியால் அடித்து சாப்பிட்டுடுவேன். அப்படியே மேடம் சொன்னதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. மேடம், நீங்க சாப்பிட்றது முன்னாடி எனக்கு சாப்பாடு போடுங்க மேடம். ஹே, முதல்ல அவன் என் கையில் சிக்கிட்டா அவன் கூட இருக்க பூனை என் வாயில் போட்டு விடுறேன். சாப்பிட்டுக்க. ஆடா பாவி கிளவி, இப்படியாடி என்னைய வச்சு பிளான் பண்ணுவேன்? நான் அவ்வளோ ஒன்றும் டேஸ்டாக இருக்க மாட்டேன். முதல்ல சார் என்னைய சாப்பிட்றாதீங்க, தயவு செய்து நான் உங்களை கையை எடுத்து கும்பிட்றேன். என்னைய சாப்பிட்றாதீங்கோ. கிளவி, உனக்கே இது ஓவரா இல்லையா கிளவி? கிளவி, எங்களுக்கு இன்னும் ஒரே ஒரு கேன் தான் கிடைக்க வேண்டியது இருக்குது. ஒழுங்கு மரியாதையே ஒரு கேன் எங்கே இருக்குன்னு சொல்லிவிடு. அதெல்லாம் அந்த கிளவி சொல்ல மாட்டா அப்படின்னு சொல்ல வந்தேன். லேசாக கொலாப்ஸ் ஆகிடுச்சு கைஸ். தயவு செய்து எல்லோரும் என்னை மன்னிச்சுக்கோங்க. இந்த சைட் கேன் இருக்கான்னு பார்ப்போம். இல்லை, இங்கே ஒரு ஹிடன் ஸ்பாட் மட்டும்தான் இருக்குது. அந்த கிளவி நம்மளை ஃபாலோ பண்ணுறது இங்கே புரிஞ்சுக்கலாம். ஓகே, நமக்கு இன்னும் ஒரே ஒரு வாட்டர் கேனிஸ்டர் வேணும். நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி இந்த மற்ற கேம்ஸ்லாம் வேணும்னா சொல்லிடுங்க. நம்ம அதையும் போட்டுடலாம். இங்கே தான் எங்கேயோ பார்த்த மாதிரி இருந்தது, அதான் தேடுவோன்னு வந்தேன். ஐயோ, ஜஸ்ட் மிஸ். முதல்ல சார் தின்றுப்பார் கருப்பு புனி. நல்லவா நான் என் தோளில் இருந்தது. நல்ல வேலை ஜஸ்ட் மிஸ். இந்த லூஸ் பையனோட தோல்ல இருந்தேன், இல்லாட்டி என் எலும்பு கூட மிஞ்சிருக்காது. ஓகே, நம்ம இப்போ ஈவல் நனுக்கு இதுக்கப்புறம் நம்ம திரும்பியும் வரவே மாட்டோம். அதனால் எல்லோரும் மறந்துடாமல் இந்த ஈவல் நன் சீரீஸும் இதோட சாப்டர் 1 முடிஞ்சிருச்சு. சாப்டர் 1க்கு இனி நம்ம வரவே மாட்டோம். சாப்டர் 2 மட்டும் இருக்குது. ஈவல் நன் சாப்டர் 2 வேணுமா, இல்லாட்டி மிஸ்டர் மீட் வேணுமா, இல்லாட்டி கிராணி வேணுமா கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இதோடு இந்த வீடியோ முடிச்சுப்பேன். இது மாதிரி ஒரு நல்ல வீடியோ சந்திக்கும் வரை உங்களிடம் இந்த வீடியோ வருவது நாங்கள் ஆதித்யா மற்றும் கருகு போனேன். இது மாதிரி நல்ல வீடியோஸ் பார்க்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாட்டா, பாய் பாய். கிளவி பாய் பாய். இனி உன் சைடு வரவே மாட்டேன். நெக்ஸ்ட் டைம் வராமையாடா பெருவலூசு. பாய் 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 பாய். இனி சாப்டர் 1 தலை வச்சு கூட படுக்க மாட்டேன். சாப்டர் 2 கிளவி அழகா இருக்கும்.